ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசர். அனைவருக்கும் வணக்கம். இது மனிதா நிகழ்ச்சி. சார் காலை வணக்கம் சார். வணக்கம் ராம். வணக்கம் ஜென்ராம் சார். வணக்கம் சார். வணக்கம் 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 ஜென்ராம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த காலை வணக்கம்னு சொல்றது அவசியமா? வணக்கம் போதாதா? தாராளமா வணக்கம் போதும். எந்த நேரம் வேண்டுமானாலும் வணக்கம் சொல்லலாம். வணக்கம் போதும் சார். நேற்று தினம் பாருங்க சார், வந்த உடனே பாருங்க சூடு பிடிக்கும். இது தேவையா அது தேவை? நான் ஒவ்வொன்றும் அப்படியே சைட்ல நோட் பண்ணிட்டே வரேன் சார். வர வர அப்படியே ஒவ்வொன்றா மாத்திட்டு வந்துடலாம் சார். சொல்லுங்க சார். நேற்றைய தினம் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு என்பது நிறைவடைஞ்சிருக்கு. நிறைவடைந்த கையோடு நிறைய கருத்து கணிப்புகள் வெளில வந்திருக்கு. பொதுவா வாக்குப்பதிவிற்கு அப்புறம் வரக்கூடிய கருத்து கணிப்புகள் குறித்து நிறைய பேசியிருக்கிறாங்க, நிறைய ஊடகங்கள்ல பேசியிருக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த கருத்து கணிப்புகள் பாஜகவிற்கு சாதகமாக இருக்குது. தேர்தல் தொடங்குவதற்கு முன்பு இதே மாதிரி கருத்து கணிப்புகள் வந்துச்சு. ஆனா தேர்தலின் போது அதனுடைய போக்குகள் மாறினதாக செய்திகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்ப திரும்பவும் இப்படி ஒரு கருத்து கணிப்புகள் வெளில வந்திருக்குது. ஆல்மோஸ்ட் 350 to 360 வரைக்கும் பாஜக வெல்லும் அப்படிங்கிற அளவுக்கு கருத்து கணிப்புகள் வெளிப்படுத்தியிருக்கு அதுல வரக்கூடிய தகவல்கள். நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல இந்த கருத்து கணிப்பை இது ஆத்தன்டிகேட்டடா அப்படின்னு பாக்கலாமா, இல்ல வெறும் கணிப்புகள் மட்டும் எல்லாத்தையும் தீர்மானிச்சிடாது அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த கருத்து கணிப்புகள் தவறாகவும் போயிருக்கு, ரைட்டாகவும் போயிருக்கு. அதனால கருத்து கணிப்பு 100% ராங் அல்லது 100% ரைட் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒண்ணு. இன்னொன்னு, இது எல்லாமே பிஜேபிக்கு ஆதரவா முதலே கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பு நடைபெறுவதற்கான முயற்சிகள் நடந்ததுங்கிறது உண்மைதான். 400 மேல வாங்கிடுவாங்கன்னு ஒரு அஜெண்டா செட் பண்ணாங்க அப்படிங்கிற நிஜம்தான். அதுக்கப்புறம் தேர்தல் நிலவரங்கள் கள நிலவரங்கள் மாறிக்கிட்டு போச்சு அப்படிங்கிறது இப்ப நானும் நீங்களும் சவுத் இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு மட்டும் சொல்ல. யோகேந்திர யாதவ் நார்த் இந்தியாவில் இருக்காரு. பர்கல பிரபாகர் இந்தியாவுடைய எல்லாருடைய தொடர்புல இருக்காரு. இது மாதிரி தொடர்புட்ட பல பேர் இது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பிஜேபி கொஞ்சம் இதுல பயத்துல இருந்தாங்க. நம்ம நினைக்கிற அளவுக்கு நடக்கலையோ அப்படின்னு சொல்லிக்கிற பயத்துல இருந்தாங்கிறதெல்லாம் உண்மை. இன்னைக்கு இந்த கருத்து கணிப்பு பிஜேபிக்கு ஆதரவானவங்களா செய்யறாங்க அப்படிங்கிற நிலைப்பாடுல நான் எடுக்க விரும்பல. அவங்க சரியாவே செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இப்ப கருத்து கணிப்பு அவங்க பண்ணது சரியா இருக்கலாம். ஆனா அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள்ஸ் எடுத்தது சரியா இருந்ததா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப பல குழுமங்கள் இருக்கு. சில குழுமங்கள் பிஜேபிக்கு ஆதரவா இருக்கு, சில குழுமங்கள் ஆளுங்கட்சிக்கு காங்கிரஸ்க்கு ஆதரவா இருக்குங்கும் போது பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிற குழுமங்கள் இருந்தே அதிகமா சாம்பிள் எடுத்திருந்தாங்கன்னா அந்த கருத்து கணிப்பை தவறா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு கணிப்பு காங்கிரஸுக்கு ஆதரவா, அவங்க எந்த அர்த்தத்துல காங்கிரஸுக்கு ஆதரவா அவங்க கண்டுபிடிச்சாங்க? ஏன்னா அவங்களுடைய சாம்பிள் சர்வே எப்படி இருந்தது, அது ரைட்டா இருந்ததா தப்பா இருந்ததா நமக்கு தெரியாது. அதனால எல்லாத்துக்குமே சரியான விடைங்கிறது 4ஆம் தேதி தான் கிடைக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே சார். இன்னொன்னு இந்த கருத்து கணிப்புகள் பொறுத்த வரைக்கும் மாநில வாரியா பார்த்தாலும் பாஜக பல மாநிலங்கள்ல முன்னிலை இருக்கு அப்படிங்கிறது வருது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திமுக தான் பெரும்பான்மையும் ஜெயிக்கும் அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. சில நிறுவனங்கள், சில செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டதுல மட்டும் பாஜக கூடுதலான 4 இடங்கள் வரைக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் பாக்குறோம். டைம்ஸ் நவ்ல அதான் போட்டிருக்கிறாங்க. இது எப்படி பாக்குறது சார்? இப்ப ஆத்தன்டிகேட்டடாங்கிற கேள்வி வரும்போது தமிழ்நாடு ஒப்பீட்டு அளவுல பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதோட பக்கம் வருவது மாதிரிதான் தெரியுது. இது எப்படி பாக்குறது சார்? அவங்க தமிழ்நாட்டுல என்னுடைய கணிப்பு எப்படி இருந்ததுன்னா, திமுக கூட்டணி தான் பெரும்பான்மையான இடங்களை பெறும். ஆனா 2019 இருந்த அந்த அபரிதமான வாக்கு வித்தியாசங்கள் இருக்காது, குறையும். ஆனா அவங்க தான் பெரும்பான்மையான இடங்களை பெறுவாங்க. 2-3 இடங்கள்ல டஃபா இருக்கும். இது தனிப்பட்ட முறையில பேசும்போது நான் சொல்லியிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நண்பர்கிட்ட சொல்லியிருக்கேன், பிஜேபியை சேர்ந்த நண்பர்கிட்ட சொல்லியிருக்கேன், இவங்க அதிமுக சேர்ந்த நண்பர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இதுதான் என்னுடைய கணிப்பு. 2-3 டஃபா இருக்கும். அதுல 1 தருமபுரி அப்படின்னு சொல்லி நான் கணிச்சேன். ஆனா இது டஃபா இருக்கும்னு சொன்னேன். அதுலயே அவங்க தோல்வி அடைவார்கள் நான் சொல்லல. தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் 2-3 சீட்ல. அந்த காம்படிஷன் ரொம்ப டஃபா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா அதை மீறி இந்த கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க பிஜேபி 2-4 இடங்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நான் வழக்கம் போல் நான் என்ன நினைக்கிறேன்னா, 4ஆம் தேதி தான் பொறுத்திருந்து பார்க்கணும். இப்ப கோயம்புத்தூர்ல உள்ளவங்கிட்ட நான் பேசும்போது, கோயம்புத்தூர்ல பலதரப்பட்ட மக்கள்கிட்ட ஒரே ஒரு தட்டு மட்டும் பேசினா குழுமம் சாம்பிள் தப்பா போயிடும்.
பலதரப்பட்ட மக்கள்கிட்ட நான் கோயம்புத்தூர் போயிருக்கும் போது நான் பேசினது நான் பார்த்தது என்னன்னா, அண்ணாமலை வந்து 2வது இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, அது கூட அவர் வர்றது வந்து சந்தேகம்தான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. சில பேர் சொன்னாங்க 2வது இடத்துக்கு வந்துடலாம், வந்துருவான்னு யாருமே சொல்ல, வந்துடலாம். சில பேர் சொன்னாங்க இல்ல வர முடியாது, அவர் 3வது இடத்துல தான் இருப்பாரு. பல விதமான காரணங்கள் சொல்லப்பட்டன. அதாவது இவங்க 2 பேருமே வந்து அண்ணாமலை, ஏபிஎஸ் 2 பேருமே வந்து ஒரு ஜாதி அமைப்பை சேர்ந்தவங்க, அந்த ஜாதி அமைப்பில் உள்ள பெரியவங்க வந்து ஏபிஎஸ் கைவிட்ட கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்படிலாம் பல விதமான காரணங்கள் சொன்னாங்க அங்க உள்ளவங்க. ஆனா இன்னைக்கு வந்து இவங்க வந்து வேற மாதிரி சொல்லியிருக்காங்க போது மறுபடியும் நான் ஒண்ணுதான் சொல்ல முடியும், 4ஆம் தேதி தான் பார்க்க முடியும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஜென்ராம் சார், அதாவது கருத்து கணிப்புகள் ஒரு மாதிரி ஒரு போக்கை காட்டலாம் அப்படின்னு வேணா புரிஞ்சுக்கலாமே தவிர துல்லியமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பல. கருத்து வாக்குப்பதிவுக்கு முன்னால வரக்கூடிய கருத்து கணிப்புகள் மக்களிடத்துல செல்வாக்கு செலுத்துறதுக்காக ஒரு நோக்கத்தோட வருது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தா கூட, வாக்குப்பதிவுக்கு பின்னால வர்றது அப்படி கிடையாது. அதனால என்ன பர்பஸ் இருக்கு, என்ன பிரச்சாரம் இருக்கு, அதுல மக்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, அது துல்லியமானதாக தான் இருக்கும் அப்படின்னு பல நண்பர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், கடந்த காலத்திலையும் சரி இப்பவும் சரி. ஆனா இப்போ கால மாற்றத்தை ஒட்டி பல்வேறு விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருப்பதாக சொல்வது தேவைப்படுகிறது அப்படின்னு மற்ற நண்பர்கள் சொல்றாங்க. மார்க்கெட் பங்குச்சந்தையினுடைய ஸ்டெபிலிட்டிக்காக கூட இந்த மாதிரி சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது சார் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து திட்டமிட்டு பொய்யான தகவல்களை பரப்பணுங்கிற நோக்கத்தோட இப்படி வெளியிடுகிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சாம்பிள் சைஸ் எங்க எடுக்கிறாங்கிறது முக்கியம். அந்த அவங்க எடுக்கிற சாம்பிள் சைஸ் வந்து உண்மையிலேயே போதுமான அளவுக்கு இருக்குதா, கிட்டத்தட்ட 100 கோடி மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் விதமாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கு பிறகு எந்தெந்த பகுதிகளில் எப்படிப்பட்ட மக்களிடத்துல எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமானது. அதையும் சார் குறிப்பிட்டாரு. எல்லா தரப்பு மக்களிடத்திலையும் கேட்கணும், எல்லா சமூக மக்களிடத்திலையும் கேட்கணும், எல்லா பொருளாதார நிலையில இருக்கக்கூடியவர்களிடத்திலையும் கேட்கணும். இப்படிதான் எடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். முக்கியமாக இது கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இவ்வளவோ இருந்தா கூட தவறாக போகலாம். ஏன்னா நம்ம கருத்து சொல்லக்கூடிய மனிதர்கள் வந்து ஒரு பகுதியில செல்வாக்கு மிக்கவர்களுக்கு எதிராக, ஒரு பகுதியில அதிகாரம் மிக்கவர்களுக்கு எதிராக தங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை அல்லது நம்ம என்ன அங்க ஓட்டு போட்டு வந்திருக்கோமோ அதை அப்படியே சொல்ற ஒரு வெஸ்டர்ன் மனநிலை கொண்டவர்களாக நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை நாம பார்க்க முடியாது. அந்த வகையில பார்த்தா எல்லா இடங்கள்லயும் வசதியானவர்களுக்கும் வசதி குறைவானவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய முரண்பாடு இருக்கு. சமூக ரீதியாக மேல்நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கும் அடித்தட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கும் இடையில உள்ள வேறுபாடு இருக்கு. அங்க எல்லாம் வந்து மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு, அதிகாரம் மிக்கவர்களுக்கு எதிரான கருத்தை சொல்ல விரும்பும் எளிய மக்கள் வந்து அப்படியே தங்களுடைய கருத்தை கேட்பவர்களிடம் சொல்வார்கள் என்று நாம எதிர்பார்க்க முடியாது. தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல, கேரளா போன்ற இடங்கள்ல சமூக வளர்ச்சி காரணமாக ஒருவேளை அதையெல்லாம் சாத்தியமாக இருக்கலாம். ஆனா வட இந்தியால கம்ப்ளீட்டா ஒரு கிரிப்பு, சனாதனத்தின் கிரிப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு படிநிலைகள் அங்க கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு சூழல்ல அங்க எல்லாம் சரியான கருத்துக்களை சொல்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்குது. அதனால பாப்புலராக என்ன இருக்கோ அந்த பெர்செப்ஷனை அப்படியே அடியொற்றி அவர்கள் கருத்து சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் சொல்றாங்கன்னு நான் சொல்லல, அப்படி சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில பார்க்கும்போது பாப்புலர் பெர்செப்ஷன் தேர்தலுக்கு முன்னாலேயே பாரதிய ஜனதா கட்சி கட்ட நினைத்த 370 பாஜகவுக்கு 400 கூட்டணிக்கு அப்படிங்கிற பெர்செப்ஷனை கட்ட நினைச்சாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக இருந்தது. அதை ஒட்டியதாக இந்த போக்கு வந்து காட்டுது, எக்ஸிட் போல்ஸ்ல இருக்கக்கூடிய போக்கு வந்து காட்டுது. தமிழ்நாடு தொடர்பாக வந்திருக்கக்கூடியது திமுக வந்து 2 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் தோல்வி அடைவதற்கான எந்த வாய்ப்பும் இருப்பதாக நான் நினைக்கல. அதாவது பிஜேபி, அதிமுகவுக்கு 0ல இருந்து 2 அப்படின்னு சொல்றாங்க.
பிஜேபிக்கு 1லேருந்து 3ன்னு சொல்றாங்க. பிஜேபியில சில பிரபலங்கள் வந்து கடுமையான போட்டியை கொடுக்கிறார்கள்னு சொல்றாங்க. அந்த போட்டி வந்து 2ஆம் இடத்துக்கான போட்டியாகத்தான் அதிகபட்சம் இருக்க முடியும். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டிங்ல ஏடிஎம்கே பிஜேபிக்கு வாக்களித்திருந்தால் அது அந்த எண்ணம் வந்து மக்களிடத்துல கீழே வரைக்கும் பெர்குலேட் ஆயிருந்ததுன்னா ஒருவேளை அந்த மாதிரி சாத்தியங்கள்லாம் இருக்கலாம். மற்றபடி பாரதிய ஜனதா கட்சி செல்வாக்கோடு இருக்கக்கூடிய சில பகுதிகளில் பாமக இல்லை, பாமக செல்வாக்கோடு இருக்கக்கூடிய பகுதிகளில் பாஜக இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மிகப்பெரிய அளவுல அந்த கூட்டணியே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்வது வந்து ஏற்பதற்கு கடினமாக இருக்கு. ஒருவேளை அதையும் தாண்டி உண்மை இருந்ததுன்னா அது எப்படி சாத்தியம்ங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அதை ஏற்பதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கஷ்டமாக மன கஷ்டம் சொல்லல, ஏற்பதற்கு இயலவில்லை அப்படின்னு சொல்றேன். அதுக்கு எந்த ரீசனும் எந்த ஃபேக்டரும் கண்ணுக்கு எதிராக கன்வின்சிங்கா இல்லை. ஆனா ஒரு அட்டெம்ப்ட் பாஜக கூட்டணி பண்ணியிருக்காங்க. பிரபலமான மனிதர்களை, சாதிய வலிமை கொண்டவர்களை, பண வலிமை கொண்டவர்களை, பிற வழிகள்ல சமூகத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களை சில பகுதிகளில் வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்கிறாங்க. அவங்க தனியாக வச்சிருக்கக்கூடிய அந்த சாதிய அமைப்பு வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு தொகுதி 2 தொகுதிகளில் செல்வாக்கு நிறைந்ததாக இருந்தாலும் கூட அவர்களை பாஜக டிக்கெட்ல நிறுத்தியிருக்காங்க. அதனால வாக்குகள் அதிகமாக வரக்கூடும், 2வது இடத்தை பிடிக்கக்கூடும். பிடிக்க முடியுமா சார்? அந்த கேள்விதான் சார். இப்போ அதிமுகவை ஓவர்டேக் பண்ணி அந்த இடத்துக்கு பிஜேபினால வர முடியுமா தமிழ்நாட்டை? 40 தொகுதிகள்லயும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிகபட்சம் ஒரு 5 தொகுதிகள் 6 தொகுதிகள்ல அவங்களால வர முடியும். அல்லது அதிகபட்சமாக 5லேருந்து 10க்குள்ள வருவதற்கு வேணா வாய்ப்பு இருக்கலாம். ஓவரால் டோட்டல்ல வாக்கு சதவீதத்திலேயோ மற்றபடியோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக நான் நினைக்கல. அதிசயங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவங்க எங்கேயாவது வெற்றி பெற்றார்கள் என்றால் அது மாபெரும் அதிசயமாகத்தான் பார்க்க முடியும். இல்லைன்னா தமிழ்நாடு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்திற்கு தயாராக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படிலாம் நடக்கிறதாக கண்ணுக்கு எதிர தெரியல. ஓகேங்க சார். இதை ஒட்டி கருத்து கணிப்புகள் ஒட்டி இந்தியா கூட்டணி தரப்புல இருந்தும் பேசியிருக்கிறாங்க. நேற்றைய தினம் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய தலைமையில இந்தியா கூட்டணி தலைவர்கள் டெல்லியில சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. திமுகவிலிருந்து டிஆர் பாலு அவர்கள் கலந்துருக்கிறாங்க. சிஎம் அவங்க கலந்துக்கல, மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது காய்ச்சல் காரணமா கலந்துக்க முடியல அப்படின்னு டிஆர் பாலு அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை முடிந்து வெளியில வரும்போது கூட்டம் தொடர்பா என்ன பேசியிருப்பதாக டிஆர் பாலு அவர்கள் குறிப்பிட்டாருன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததற்கு பிறகு பிரதமரை வந்து அன்று இரவோ அல்லது அடுத்த நாள் காலைக்குள்ளேயோ நாங்க அறிவிச்சிருவோம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மிகுந்த நம்பிக்கையோடு அந்த கூட்டம் நடந்ததாகவும் டெல்லியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் தங்களுடைய செய்தி குறிப்புல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மிகுந்த நம்பிக்கையோடு இன்னும் இந்தியா கூட்டணி என்பது இருக்குது. இந்த ஒப்பீனியன் போல்ஸ், அதாவது எக்ஸிட் போல்ஸ் வந்து இந்தியா கூட்டணியை எந்தவித அவநம்பிக்கைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டல அப்படிங்கிறது தெரியுது. இருந்தாலும் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துமா இந்த எக்ஸிட் போல்ஸ்? நீங்க எதுவும் அப்படி பாக்குறீங்களா சார்? இல்ல, அப்படி எந்த தடுமாற்றத்தை ஏற்படுத்த போகுது? இப்ப எக்ஸிட் போல் வந்ததுனால என்ன, இந்தியாவில் வந்து மோடி அவர்களை உடனடியாக கூப்பிட்டாங்களா? இதுக்கு வாங்க, ஆட்சி அமைக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்களா எக்ஸிட் போல் வந்ததுனால? இல்லையே. அதனால எல்லாருக்கும் தெரியும் 4ஆம் தேதி வர்ற ரிசல்ட் தான் ஃபைனல் ரிசல்ட், இறுதியான அறுதியான ரிசல்ட் தெரியும். அதனால அது வரைக்கும் இது எந்த இம்பாக்டையும் எங்கேயும் கிரியேட் பண்ணாது. அப்படி ஒரு அந்த மாதிரி தொண்டர்களுக்கு மனம் தளர்ந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக அகிலேஷ் யாதவ் சொன்னது ஒரு முக்கியமான செய்தி தான். அகிலேஷ் யாதவ் மட்டும் இல்லை, காங்கிரஸும் அதை கிட்டத்தட்ட அந்த மாதிரி கருத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. பாஜக தான் வெற்றி பெறும் என்று ஊக செய்திகள் அல்லது பொய் செய்திகள் உங்களிடம் பரப்பப்படும் இன்று மாலையில். அதையெல்லாம் நம்பி சோர்ந்து போகாதீர்கள். யூபியில பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது அப்படின்னு அவர் அந்த எக்ஸ்ட்ரீம் போய் அதை கவுண்டர் பண்றாரு. அவர் சொல்றதும் ஏற்கிறதுக்கு இயலாத ஒரு விஷயம்தான், அது வேற விஷயம். அதுவும் ஒரு அதீத நம்பிக்கை மாதிரி போயிடாது சார். இல்ல, அவர் எக்ஸ்ட்ரீமா போய் சொல்றாரு பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது, அதனால நீங்க நம்பிக்கையோட போய் கவுண்டிங் ஸ்டேஷன்ல நம்பிக்கையோட இருங்க, சோர்ந்து போயிடாதீங்க
அப்படின்னு சொல்றாரு. வாக்குப்பதிவை விட வாக்கு எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதுதான் ரியல் தேர்தல், அதனால அங்க சோர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற மீனிங்ல அவர் வந்து அங்க சொல்றாரு. அது பொருள் பதிந்த ஸ்டேட்மெண்ட் தான். அதுக்கு கட்சிகள், இந்தியா கூட்டணி நண்பர்கள் வந்து ஆதரவாளர்கள் அல்லது வாக்கு எண்ணிக்கைக்கு செல்லக்கூடிய பிரதிநிதிகள் மனம் சோர்ந்து விடாம இறுதி வரை நம்பிக்கையோடு அந்த ப்ராசஸ் முடியறத பார்க்கணும், எச்சரிக்கையாக அதை கவனிக்கணும் அப்படிங்கிற கருத்தை இந்தியா கூட்டணி தன்னுடைய தொண்டர்களுக்கு, பிரதிநிதிகளுக்கு சொல்லுவாங்க. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் காங்கிரசினுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் அகிலேஷோட ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்க முடியுது. ஆமா, அது ரொம்ப உண்மை. ஏன்னா கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்துட்டா மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்க வெற்றி பெறதுக்கு பதிலாக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் யாருக்கு பதிவு பண்றாரோ அவங்க வெற்றி பெற சான்ஸ் வந்துடும். அதனால எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது நிஜம்தான். ஏற்கனவே அந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை தொடர்பான குழப்பங்கள் ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. தேர்தல் ஆணையத்தின் மீது பலத்த சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாம் வந்து இது 4ஆம் தேதி அந்த மாதிரி விஷயங்களும் திரும்ப தலை தூக்க கூடும். ஏன்னா இந்தியா கூட்டணி இந்த மாதிரி எச்சரிக்கை சொல்றதையே வந்து தோல்விக்கான காரணங்களை சொல்ல தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு பிஜேபி நக்கல் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. ஆனா அப்படியெல்லாம் சொல்லி உண்மையிலேயே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா கூட அதை கவர் பண்றதுக்கு முயற்சி செய்யறாங்களா அப்படிங்கிறதையும் அந்த கட்சிகள் எச்சரிக்கையோட தான் கவனிக்கணும். ஓகே, ஓகேங்க சார். ராகுல் காந்தி அவர்கள் வலைதளத்துல ஒரு பதிவு ஒன்று இட்டிருக்கிறாரு. இந்த எக்ஸிட் போல்ஸ் இதெல்லாம் தாண்டி அவருடைய பதிவுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜூன் 4 நாட்டிற்கு புதிய விடியல் வரப்போகிறது. ஆணவத்தோடு கொடுங்கோன்மையின் அடையாளமாக மாறிய பாஜக அவங்க மீது உங்கள் வாக்கு மூலம் இறுதி போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம், அதனால ஒரு நல்ல விடியல் வரப்போகுது அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி முதல்வர் மு க ஸ்டாலின் அவரும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பாசிச பாஜக வீழட்டும், இந்தியா கூட்டணி மலரும் அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று இட்டிருக்கிறாரு. 2 பேருடைய இந்த நம்பிக்கை வார்த்தைகள் எலெக்ஷனுடைய இறுதி கட்டத்திற்கு வந்த பிறகு இப்படியான தொண்டர்களுக்கான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எந்த அளவு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை என்ன சார்? அது ரொம்ப அளவுக்கு முக்கியம் சார். ஜென்ராம் சார் சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் அடுத்த 3 நாட்கள்ல வந்து தொண்டர்கள் வந்து இப்படிப்பட்ட இதனால எக்ஸிட் போல்ஸ் சர்வே ரிசல்ட் அப்படிலாம் வர்றதை வச்சு மனச்சோர்வு அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறனால இது ரொம்ப முக்கியம், மிக மிக முக்கியம். அந்த இதுல வந்து கவுண்டிங்ல உட்கார்ந்துருக்கவங்க வந்து ரொம்ப விழிப்போட இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால இந்த நேரத்தில் அவர்கள் அப்படிப்பட்ட அறிக்கையை விடுப்பது என்பது மிக தேவையான ஒன்று. அந்த ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் ஒண்ணு, அந்த இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் வந்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே ரிசல்ட் வந்து மக்கள் அவ்வளவு தூரம் அவங்களை நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒருவேளை இருந்தால் அந்த உண்மை அறிவிக்கப்படும் வரை அவர்கள் சோர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் என்னன்னா, 2014 பிஜேபிக்கு ஒரு 32% வாக்குகள் கிடைச்சது. ஆக 68% மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள். ஆனா அந்த கட்சிகள் எல்லாம் பிரிந்து நின்றன அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதனால இவங்க வெற்றி எளிதாக போச்சு அப்படிங்கிறது பார்க்கலாம். 2019 38%, 37 சம்திங் 38% வச்சுக்கலாம். 38% அவங்க வாங்கி இருக்கிறாங்கன்னு வச்சுட்டா 62% மக்கள் வந்து அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை, வாக்குகள் பிரிந்து இருந்தன, அதனால அவங்க வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். அதுலதான் 303 கிடைச்சிருக்குது. புல்வாமா நடந்திருக்கு. தேச பாதுகாப்பு நரேந்திர மோடி கைகளில் இல்லை என்றால் இந்தியா மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் அப்படிங்கிற கருத்து வந்து மக்களிடம் பரவி நின்றது. அப்படிப்பட்ட சூழல்ல கூட 38% பேர் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க, 62% பேர் வாக்களிக்கல. அதுதான் அவங்களுடைய மேக்சிமம் கெயினாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் பரவலான நம்பிக்கை. இப்போ அந்த 62% 2019 தேச பாதுகாப்பு தொடர்பான சிக்கல் ஹைலைட் ஆகும் போது கூட அவர்களுக்கு வாக்களிக்காமல் 62% பேர் இருந்திருக்கிறாங்கல்ல. அதுல ஒரு 12% மக்களை வந்து இன்னும் ஒதுக்கிடலாம்னா அது இன்னும் இந்த கூட்டணிக்குள்ள வரலன்னு வச்சுக்கலாம். மீதி 50% வாக்குகள் வந்த கட்சிகள் எல்லாம் இப்ப இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கு. அது எக்ஸெப்ஷன் வந்து வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், கேரளா
இந்த 3 மாநிலங்கள் தான் மேஜராக. இந்த 3 மாநிலங்கள் தவிர மீதி எல்லா இடங்கள்லயும் இந்தியா கூட்டணிக்குள்ள ஒற்றுமை இருக்கு. இந்தியா கூட்டணி கண்டெஸ்ட் பண்ணுது. ஒரே குரல், ஒரே வேட்பாளரை போட்டு கூட்டணியினுடைய ஆதரவோட தான் கண்டெஸ்ட் நடக்குது. அப்படி இருக்கும்போது பீகார், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள், ஹரியானா, இப்படி பல மாநிலங்கள்ல மாறுபட்ட முடிவுகளை சொல்றது வந்து நம்புற விதமாக இல்லை. கேரளாவே கூட காங்கிரஸ் ஜெயிச்சாலும் கம்யூனிஸ்டுகள் ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணி கணக்குள்ளதானே சார் வரப்போகுது. அது வரப்போகுது. ஆனா கம்யூனிஸ்டுகளுக்கு அங்க இடம் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே அது. அவங்க 17 சீட்டு பிஜேபி ஜெயிக்கிறாங்க, 17 சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்குது, 2-3 இடங்கள் பிஜேபி ஜெயிக்குதுன்னு சில எக்ஸிட் போல்ஸ் சொல்லுது. அதுல குறிப்பாக பிஜேபியினுடைய அந்த பிரபலங்களை நிறுத்துறது அப்படிங்கிற ஒரு செயல் உத்தி வந்து பலன் கொடுக்குதோன்னு சந்தேகத்தை கொடுக்கும். அவங்க உண்மையிலே ஜெயிச்சாங்கன்னா. ராஜீவ் சந்திரசேகர் திருவனந்தபுரத்துல, சுரேஷ் கோபி பெரிய நடிகர் அவரு, அதனால அவர் ஒரு இடத்துல ஒரு தொகுதியில, ஏகே ஆண்டனி மிகவும் மதிக்கத்தக்க கேரள காங்கிரஸ் பிரமுகர், அவருடைய மகன் ஒரு தொகுதியில, 3 தொகுதிகள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா அதுல நல்ல வாக்குகள் வாங்குவாங்க, ஜெயிப்பாங்களாங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு பலவீனமான நிலையிலையா இதுவரைக்கும் காங்கிரஸுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகளுக்கு மக்கள் வாக்களித்து கொண்டு இருந்தார்கள் கேரளால அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது. அதுக்கெல்லாம் அப்படிலாம் நடந்ததுன்னா கம்யூனிஸ்டுகள் தான் பதில் சொல்லணும். நல்லது. அந்த கேரளால இருந்து வரக்கூடிய சீட்ஸுமே இந்தியா கவுண்ட்டுக்குள்ள தானே எப்படியும் வரப்போகுதுங்கிறதுக்காக கேட்குறேன் சார். அது இந்தியா ஃப்ரண்ட்டுக்குள்ளதான் இருக்க போகுது. அதாவது கேரளால 20 சீட்டு, தமிழ்நாட்டுல 40 சீட்டு, இங்கேயே 60 சீட்டு ஆகுது. இது தவிர அவங்க 60 சீட்டு தான் சொல்றாங்க, 120 சீட்டு தான் அவங்க ஜெயிக்கும்னு சொல்றாங்க ஆல் இந்தியா லெவல்ல. அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அது போக பிஜேபி 2019 வாங்கின பல மாநிலங்கள்ல 5 சீட்டு 10 சீட்டுன்னு குறையுது. அது இப்பவே குறையுது. ஆனாலும் எண்ணிக்கை மட்டும் 50 சீட்டு அதிகமாக போகுது. அப்ப வேற எங்கேயோ லம்பா அடிஷனாக போடுறாங்க. அது உண்மையிலேயே நடக்குமா இல்லையாங்கிறது தெரியல. ஒரிசாவையும் ஆந்திராவையும் அவங்க சொல்றாங்க. அல்லது பாகிஸ்தான் சேர்த்து வச்சு கணக்கு சொல்றாங்க. பாகிஸ்தான் சேர்த்து வச்சு கணக்கு சொல்றாங்க. அகண்ட பாரத்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லாம் இந்தியாவுக்குள்ளன்னு தானே சொல்லியிருக்காங்க. நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எதுவுமே, நீங்க சார் சொன்ன மாதிரி 4ஆம் தேதி தான் எல்லாமே தெரியும். இருந்தாலும் இப்ப வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல்ஸை வச்சு எந்த ஒரு முடிவுக்கும் வந்துட முடியாது அப்படிங்கிறது மட்டும் திட்டவட்டமாக தெரியுது சார். 4ஆம் தேதி இன்னும் ஆக்சுவல் கிரவுண்ட் ரியாலிட்டி, மக்கள் உண்மையிலேயே என்ன விரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறது 4ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால எக்ஸிட் போல்ஸை பெரிய அளவுல நம்ம கேர் பண்ணிக்க தேவையில்லை அப்படிங்கிறதும் களத்துல இருந்து வரக்கூடிய செய்திகள் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இல்ல, கேர் பண்ணிக்க தேவையில்லைன்னு நம்ம எதையுமே கடக்க முடியாது. ரியல் பர்பஸ் ஆஃப் எக்ஸிட் போல் எடுத்தவங்க உண்மையிலேயே நிறைவேற்றவில்லைங்கிறத எப்போ யாருக்கு உணர்த்த முடியும்? ரிசல்ட் வந்த உடனே நம்ம வந்து கையை தட்டிட்டு தள்ளி போயிடுறோம்னா, எக்ஸிட் போல் எடுத்தவர்கள் ஒரு மோசடியை செய்கிறார்களா, இல்ல அவங்களுடைய சாம்பிள் வந்து அப்படிங்கிறது மீண்டும் ஒரு விவாதத்துக்கோ ஆய்வுக்கோ வராமல் கட்டாயம் எப்படி நம்ம தள்ளி போகிறோம். புரியுது சார். நீங்க எல்லாவற்றையும் கடந்து போகிறதான் இந்தியா இருக்கு. அதுதான் நம்முடைய ட்ராஜடி. ஒருத்தர் வந்து 25 வருஷமா நான் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லி தன்னுடைய படத்தை எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு என்ன மக்கள் வந்து எந்த விதத்தில் அவரை பார்த்து எதிர்கேள்வி கேட்டாங்க? அது ஒரு தவறு. தனிப்பட்ட முறையில் எளிய மனிதராக இருந்த ஒரு நடிகர், தமிழ்நாட்டின் மிக பிரபலமான ஒரு நடிகர், 20 வருஷமா நான் அரசியல வரப்போறேன்னு டயலாக போட்டு படத்தை ஓட்டினாரு. தன் படத்தை ஓட்டுறதுக்காக எத்தனை பேர் பைத்தியக்காரங்களாக்குனாரு. அதான் அதை கடந்துதானே போயிட்டோம். அது மாதிரி தான் எல்லாத்தையுமே கடந்து போற மனநிலை இருக்கு. திரு ஜென்ராம் சார் சொல்றது ரொம்ப கரெக்ட். அப்படி கடந்து போக கூடாது. கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும். கண்டிப்பா சார். இந்த தேர்தல்
முடிவுகள் ஒருவேளை எக்ஸிட் போல்ஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சூழல் இருந்தால் புதிய இந்தியா, அமிர்த காலத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கும் புதிய இந்தியா எப்படிப்பட்டதாக இருக்கும்? நாம நீங்க இல்ல, உங்களை சொல்லல ராம்குமார், சாரோ நானோ வளர்ந்த காலத்துல இருந்த ஒரு இந்தியாவை நாம் இழந்து விடுவோமோ அப்படிங்கிற அச்சமும் உள்ளூர ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? ஆமா, ஃபீல் பண்ணிருக்கேன். இப்ப இன்னைக்கு இல்லைங்க, நான் ஐஏஎஸ்ல 77ல நான் ஜாயின் பண்ணேன். 87ல எங்க அப்பா முனிசிபல் கவுன்சிலரா 3 பீரியட் இருந்தாங்க. அவங்க அரசியல் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் தான் நான் 77 ஐஏஎஸ் ஜாயின் பண்ணேன். அவங்க அந்நேரம் நான் சொந்த ஊருக்கு போயிருந்தபோது என்னை கூப்பிட்டு ஒரு நாள் மாலை நேரத்தில் வெளியில கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் சாக்கடைகள் சுத்தம் இல்லாமல் இருந்தது, இப்போ சாலை சரியா இல்லாமல் இருந்தது. அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நாட்டுத்தானே கொடுத்தோம், நீங்க எந்த நிலைமையில வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 87லயே அப்படி கேட்டாங்க. அந்நேரம் சீரடையாமல் இருந்தது வெளிப்புற தோற்றங்கள், சீரடையாமல் இருந்தது, அதுவே தவறு. ஆனா இன்னைக்கு உட்புறத்தையே மாத்தணுங்கிற முயற்சி நடக்குது. அப்படிங்கிறத பார்க்கும்போது நாங்கள் பிறந்த இந்தியா, நாங்கள் கண்ட இந்தியா, நாங்கள் வளர்ந்த இந்தியா ஒரு சிறப்பான இந்தியா. உலகுக்கே எடுத்துக்கிட்டா 30 கோடி மக்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத ஜனநாயகம் உலகத்திற்கு ஒரு புதுமை அப்படின்னு பாரதியார் பாடினார். அப்படிப்பட்ட ஒரு பாரதத்தை பார்த்தோம். அது நீடிச்சு நிக்கணும், நிலைச்சு நிக்கணும். எங்களுடைய வருங்கால சந்ததி நாங்கள் பெற்ற அத்தனை சுதந்திரத்தையும் பெறணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசையாகும், ஜென்ராம் சாருடைய ஆசையாகவும் இருக்கு. நிச்சயமாக முடிவுகள், தேர்தல் முடிவுகள் அதை நமக்கு கொடுக்கும் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோடு தான் சார் இருக்கிறோம். நீங்க வாழ்ந்த அதே இந்தியாவை திரும்பவும் கட்டியெழுப்புவதற்கான ஒரு முயற்சியில இன்றைய தலைமுறையும் இந்த சந்ததியினரும் கட்டாயம் ஈடுபடுவாங்க. அந்த நம்பிக்கையை கட்டாயம் நாங்களும் கொடுக்கிறோம் சார். நேற்று கலந்து கொண்ட ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல இளைஞர்களை ஈர்ப்பதற்கு மாநில கட்சிகள் தவறிவிட்டன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேலை இல்லாம இருந்தாலும் வேற எப்படி இருந்தாலும் இளைஞர்கள் மோடிக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையை வந்த விருந்தினர் ஒருவர் வெளிப்படுத்தினாரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இவர் ஏதோ புதிய இந்தியாவை நாங்கள் நிர்மாணிப்போம்னு ராம்குமார் சொல்றாரு. ஆனா அங்க நான் இப்படி ஒருவர் சொன்னதை கேட்டேன். நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க? நான் சொல்றது சில சமயம் சில பேருக்கு ரொம்ப அதிசயமா இருக்கலாம். பிரிட்டிஷ்காரங்க ரயிலை கொண்டு வந்தது தங்களுடைய வசதிக்காக, தங்களுடைய வணிக மேம்பாட்டத்துக்காக, கனெக்டிவிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது உற்பத்தியான பொருள் சந்தைக்கு போய் செல்றது, விரைவாக போய் செல்றது. நான் இதில் இருந்திருக்கேன், பெங்காலில் பேரக்பூர் சப்டிவிஷன்ல நிறைய ஜூட் மில். அந்த ஜூட் மில்லுடைய ஜூட் மில்ல ஜூட்டெல்லாம் கொண்டு சுத்தப்படுத்தி சணல் கயிறு ஆக்குவாங்க இல்லைங்களா? அந்த சணல் கயிறு ஆக்குற இடத்துல ரயில்வே யார்டு முடியும். ஏன்னா அந்த இடத்துல இருந்தே எடுத்துட்டு போயிடணும், நேரா போய் சந்தைக்கு போயிடணும் அப்படின்னு கொண்டு வச்சாங்க. வச்சதை அதுக்காக வச்சாங்க. பலதரப்பட்ட மொழிகளை பேசுகிறவர்கள் பலதரப்பட்ட பகுதிகளுக்கு செல்லும் வாய்ப்பை, விரைந்து செல்லும் வாய்ப்பை அந்த ரயில் கொடுத்தது. அதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் இருந்த இந்திய மக்கள் ஒற்றுமையாக சுதந்திரம் வேண்டும் என்று பேச தலைப்பட்டார். எதை அவங்க செஞ்சாங்களோ தங்களுடைய நன்மைக்கு, அதுவே அவங்களுக்கு கடைசியில் எதிர்வினை ஆற்றிடுச்சு. இது ஒரு முக்கியமான உண்மை. இன்னைக்கு யூபியில் எல்லாரும் நினைக்கிறாங்க இந்துத்துவ பத்தி மட்டும்தான் இவர் பேசுறாரு. இந்துத்துவ பத்தி மட்டும் பேசல, யூபியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எக்கச்சக்கமா செலவழிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கிராமங்கள்ல சாலைகளே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு பெரிய பெரிய சாலைகள், பக்கா ரோடு கச்சா ரோடு இல்லாத இடத்துல பக்கா ரோடு வருது. இந்த பக்கா ரோடு வர்றதெல்லாம் எதுக்காக வருதுன்னா வணிகத்துக்காக தான் வருது. அவங்களுக்கு அதே இந்த பிரிட்டிஷ்காரங்க எது செஞ்சாங்களோ அதையே தான் இங்க செய்யறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த மக்கள்கிட்ட தங்களுடைய ஆதரவு உறுதிப்படுத்திக்கணும், தங்களுக்கான ஆதரவு உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க. என்னுடைய அபிப்பிராயப்படி, என்னுடைய இது நிர்வாக அனுபவத்துடைய இதுல சொல்றேன், 10-15 வருஷத்துல யூபி தான் ரொம்ப ரொம்ப பெரிய புரட்சிகரமான மாநிலமா ஆக போகுது. ஏன்னா இப்படியெல்லாம் சந்தைப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, நசுக்கப்படுகிறோம், அழுத்தப்படுகிறோம் அப்படிங்கிற உண்மை மக்களுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். இவ்வளவெல்லாம் பண்ணீங்களே, ஸ்கூல் ஏன் ஆரம்பிக்கலன்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால இந்தியாவை பத்தி எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு, மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. இது மிகப்பெரிய குடியரசாக உலகத்திற்கு உதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன்.
அப்ப அகிலேஷ் சொல்றது எக்ஸாஜரேஷன் இல்ல, ஒருவேளை நடந்தாலும் நடக்குங்கிற நம்பிக்கையை கொடுக்குது நீங்க சொல்றது. ஆமா, இன்னைக்கு இல்லைன்னா 10-15 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல பிஜேபி காணாம போயிடும். டேக் இட் ஃப்ரம் மீ, the BJP as it is seen today will just melt away in 15 years from UP. That's what will happen. ஓகே சார். மிக்க நன்றி சார் உங்களுடைய இருவருடைய நேரத்திற்கும். மீண்டும் நாளை காலை மனித மனித நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி ராம்குமார். நன்றி. நன்றி வணக்கம். சார். நன்றி சார். நன்றி சார்.